Hi there, I'm Shenoy of Shenoy's Easy English. நாம் போ என்கிற வினை சொல், அதாவது இங்கிலீஷில் கோ, எப்படி காலத்திற்கேற்ப மாறுபடுகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஐ கூட எப்படி மாறுபடும், வி கூட எப்படி மாறுபடும், யூ நீ அதாவது சிங்குலர், அப்புறம் யூ நீங்கள் ப்ளூரல், இது கூட எப்படி அது சேஞ்ச் ஆகுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம தே கூட பார்க்க போகிறோம். தே அப்படின்னா அவர்கள். ஸோ இப்போ அவங்க தினம் வாக்கிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்லுவோம்? இப்போ தே கோ ஃபார் வாக் டெய்லி. அவர்கள் தினமும் வாக்கிங்குக்கு போகிறார்கள். அப்போ தே கூட வர்ற கோ அவர்கள் போகிறார்கள் என்பதை உணர்த்தும். சரி, அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போது ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு. அப்போ அவர் எப்படி சொல்லுவார்? தே வென்ட் டு த டெம்பிள். அவர்கள் கோயிலுக்கு போனார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தே கூட வர்ற வென்ட்டு அவர்கள் போனார்கள் என்பதை உணர்த்தும். சரி, அவங்க இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அது எப்படி சொல்லுவோம்? அப்போது தே ஆர் கோயிங் டு தி மார்க்கெட். அவர்கள் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அதாவது தே கூட வர ஆர் கோயிங் போய்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத உணர்த்தும். சரி, இப்போ அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, நீங்கள் அவங்கள பார்த்தீங்க, நீங்கள் வீட்டுக்கு வரவும் அவங்கள தேடிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க இருக்காங்களான்னு கேட்போம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்க மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்கே தே வேர் கோயிங் டு த மார்க்கெட். அவர்கள் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது தே கூட வர்ற வேர் கோயிங் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத உணர்த்தும். சரி, அவங்க இப்போ மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, அவங்கள தேடிட்டு ஒருத்தர் வர்றாரு. அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தே ஹாவ் கான் டு த மார்க்கெட். அவர்கள் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார்கள். போயிருக்காங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அது எப்படி சொல்கிறோம்? நாம் தே ஹாவ் கான் டு த மார்க்கெட். சரி, அப்போ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று நான் அவங்கள பார்க்க வந்திருந்தேன், பட் அவங்க இருக்கல அப்படின்னு. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நேற்றுங்களா? கரெக்ட், அவங்க சினிமாவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவோம்? அப்போது தே ஹேட் கான் டு தி தியேட்டர். அவர்கள் தியேட்டருக்கு போயிருந்தார்கள். ஓகே, ஸோ இது வந்து நேற்று நடந்தது. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தே ஹேட் கான் டு தி தியேட்டர். அப்போ என்ன ஆகுது? தே கூட வர்ற ஹேட் கான் அவர்கள் போயிருந்தார்கள் அப்படிங்கிறத உணர்த்துது. சரி, இப்போது அவங்க அடுத்த மாதம் யூஎஸ்ஏ போகிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நாம் ஒருத்தர்கிட்ட அவங்கள பற்றி பேசுகிறோம். அப்போ எப்படி சொல்லுவோம் நம்ம? தே வில் கோ டு யூஎஸ்ஏ நெக்ஸ்ட் மந்த். அவர்கள் அடுத்த மாதம் யூஎஸ்ஏ போவார்கள். அதாவது தே கூட வர்ற வில் கோ அவர்கள் போவார்கள் என்பதை உணர்த்தும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, இவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூன்னு இருந்ததை அப்படியே எல்லா இடத்துலையும் தேவாக மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது வந்து கோங்கிற வார்த்தைக்கு நான் போட்டிருக்கேன். பட் அதே மாதிரி வேறு வினைச்சொல் எடுத்திங்கன்னா அவங்க படிக்கிறது, இல்லை தினமும் பேப்பர் படிக்கிறார்கள், அவர்கள் படித்தார்கள், அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ, வணக்கம்.